ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு மாங்காய் சாதம் தான் செய்கிறேன். பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 மாங்காய் ஒன்று பொரிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் எடுத்துருக்கேன். இதுக்கு மாங்காயை ஃபஸ்ட்டு தோலில் சீவி எடுத்துக்கலாம். சீவிட்டு ஒரு காய் சீவிர தட்டில் மாங்காயை நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கலாம். இந்த சீவிட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா போட்டுட்டு கொஞ்சம் நைஸாக அரைக்க வேண்டாம், தெரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை, 2 வரமிளகா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கி வந்த பின்ன நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதுலேயே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதங்கின பின்ன நமக்கு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். போட்ட பின்ன மாங்காயம் போட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அப்போ நம்ம வடித்து வச்சு சாதம் வடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் கொட்டி கிளறி எடுத்துக்கலாம். கிளறியாச்சுன்னா மாங்காய் சாதம் ரெடி ஆயாச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். அதுக்கு பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திருக்கேன், இப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கேன். அரைச்சிட்டு அதை தாளித்து கொட்டியாச்சு. இந்த தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. பப்படம் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ மாங்காய் சாதம், தேங்காய் சட்னி, பப்படம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு.